நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். புதிய கோணத்திற்கு ஒரு நடுப்பக்க கட்டுரை எடுத்து நாம் விவாதிக்க போகிறோம். டெக்கான் கிரானிக்கல் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய பஞ்சாப் ஃபார்மர்ஸ் த ரியல் ஆப்போசிஷன் டு மோடி பிஜேபி அப்படின்னு சொல்லி, மோடிக்கும் பாஜகவுக்கும் உண்மையான எதிர்க்கட்சி விவசாயிகள் தான் அப்படின்ற ஒரு நடுப்பக்க கட்டுரை. இதை குறித்து தான் விவாதிக்கிறோம். இதை விவாதிப்பதற்காக நம்மோடு எழுத்தாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம். எதிர்க்கட்சி அப்படின்றது பலம் இல்லாமல் இருக்கு. ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்களும் பாஜகவும் இருக்கின்ற சூழ்நிலையில விவசாயிகள் ஒரு அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கட்டுரை இருக்கு. இந்த சாராம்சமா நீங்க பார்க்கக்கூடியது, அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் பாஜக வந்து ஒரு தேர்தல் ஸ்லோகனை முன்வைக்கும். இந்த தேர்தல் அவங்க வச்சிருக்க ஸ்லோகன் வந்து என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்லோகன். அதை அக்செப்ட் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதை நான் ஒத்துக்கலை. அப்போசிஷன் இருக்குது, அப்போசிஷன் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்குங்கிறதா உண்மை. இது வந்து அதை காலி பண்ணுறதுக்காக தான் இந்த பிரச்சாரமே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்போசிஷன் இல்லாத வேக்குவம் இருக்குது, அதில் இந்த விவசாயிகள் வந்து வந்திருக்காங்கிறது தான் அந்த கட்டுரையோட சாரமாக இருக்குது. அடிப்படையில் நான் அதை வந்து ஒத்துக்கலை. அப்போ பர்சா வெங்கடேஸ்வர் ராவ் ஜூனியர் எழுதியிருக்கிறது வந்து எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த விவசாயிகள் போராட்டம் தான் மோடி அரசுக்கு ஒரு தலைவலியாக இருக்கக்கூடும் அப்படின்னு எழுதியிருக்கா. அது நீங்க ஏற்கலன்றீங்க. எதிர்க்கட்சிகளும் வந்து அவர்கள் செயல்படுறாங்கன்றீங்க. இதுல இவர் குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம், விவசாயிகள் போராட்டத்தில் எதிர்க்கட்சிகளையே சேர்க்கல அவங்க. ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கலா இருக்கணும், அரசியல் தன்மையிட்டு அரசியல் சார்பற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அப்போ ஒருவேளை எதிர்க்கட்சிகளை சேர்த்து கொள்ளல விவசாயிகள் அப்படின்னும் போது எதிர்க்கட்சிகள் பலம் இல்லைன்றதை காட்டுதா, இல்ல எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து பயணிச்சால் அதுல வேற மாதிரியான கோணம் வந்துடும், வேற மாதிரியான துணி வந்துடும் காட்டுதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு கிளாஸ் ஃபைட்டு, ஒரு வர்க்க போராட்டம். விவசாயிகள் வர்க்கம் வந்து எழுந்து போராடுது. அம்பானி அதானிக்கு எதிராகவும் அவங்க கோஷம் எழுப்புறாங்க. அவங்களுடைய டவர் எல்லாம் போய் உடைச்சாங்க போன வாட்டி. ஸோ ஒரு முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக விவசாய வர்க்கம் எழுந்து வருகின்ற ஒரு போராட்டம். ஸோ அவங்க வந்து கட்சி பாலிடிக்ஸ் இல்லை. அவங்களுக்கு கட்சி பாலிடிக்ஸ் இருந்ததுன்னா இந்த போராட்டத்தை வந்து இந்த அரசு வந்து கொச்சைப்படுத்தும். இது வந்து எதிர்கட்சியோட சதி, யார் போராட்டாலும் எதிர்கட்சி சதின்னு சொல்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கிற எந்த கட்சியாக தான் சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க நல்லிஃபை பண்ணிட்டாங்க விவசாயிகள். ஸோ ஒரு ரியலான விவசாயிகளுடைய பிரச்சனைக்காகத்தான் போராடுறோம் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்க. சரி சரி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பஞ்சாப் விவசாயிகள் வந்து ஓரளவுக்கு செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, ஓரளவு வசதியாக இருக்கிறாங்க, விவசாயம் செஞ்சு பணக்காரர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றவங்களாக இருக்காங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கிற விவசாயிகள்லாம் ரொம்ப ஏழையாக ரொம்ப நலிந்து போய் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அவர்களெல்லாம் போராடல. பெருமளவுக்கு பஞ்சாப் விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அப்போ இதை வந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசதியாக இருக்கிறவங்க இன்னும் அதிகமான சலுகைகளுக்காக போராடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை எங்களை மாதிரி மற்றவர்களும் உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? அதாவது வறுமையினுடைய எட்ஜில் இருக்கிறவங்க போராட மாட்டாங்க. நீங்கள் வந்து பிச்சைக்காரர்கள்லாம் சங்கம் சேர்ந்து போராடுறத சரித்திரம் இருக்கா? இல்லை. யாருக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு வசதி, வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வசதி இருக்குதோ அவங்க தான் அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ பஞ்சாபில் வந்து அவங்களுடைய இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அடைஞ்சிருக்கக்கூடிய இடத்துக்கு பாஜகவோ அல்லது முந்திருந்த காங்கிரஸோ காரணம் கிடையாது. ஸோ அவர்கள் வந்து தங்களுடைய நலன்களுக்காக தொடர்ந்து போராடி இந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதை தக்க வைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க இப்போது. ஏன்னா இப்போ மத்திய அரசு எடுத்துருக்கக்கூடிய அதனுடைய விவசாய கொள்கை இதெல்லாமே வந்து இந்த பஞ்சாப் விவசாயிகள் இன்றைக்கி அடைஞ்சிருக்கக்கூடிய இடத்தையும் பறிக்கக்கூடியதாக இருக்குங்கிறது அவங்களுடைய அச்சம். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க போராடி ஆகணும். அதனால தான் அவங்க அந்த MSP கோரிக்கையை கட்டாயம் வைக்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறது ஒரு ஆழமான தத்துவம் இல்லையா? முதல்ல நாம் இருப்பை முதல்ல தக்க வச்சுக்கிட்டாதான் அடுத்தது போராட்டத்தை பற்றி யோசிக்க முடியும். நான் என்னோட உணவையும் என்னோட இருப்பையுமே எனக்கு கேள்விக்குறியாக இருந்ததுன்னா நான் அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்பேன், போராட்டத்திற்கான வாய்ப்பு இல்லைன்றது. அப்போ ஒருவேளை இது ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம். அரசாங்கம் முதல்ல நம்ம இருப்பையே முதல்ல கேள்விக்குறியாக்குவது என்பது போராட்டத்தை தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஆமாம் ஆமாம். அரசு வந்து அதான் சொல்கிறேன், அம்பானி அதானிக்கான அரசு இது. அப்போ வந்து அவங்க வந்து அதனால தான் அந்த விவசாயிகள் வந்து அம்பானி அதானியுடைய டவர்ஸை போய் அட்டாக் பண்ணாங்க. அவங்களுக்கு புரியுது இது யாருடைய அரசாங்கங்கிறது புரியுது. அப்போ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணால் செய்யும் அரசு. அதுவும் இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு வந்து எந்த விதமான ஒரு தார்மீகத்தையும் கடைப்பிடிக்காத ஒரு அரசு. எந்த எல்லைக்கும் போவாங்க. சண்டிகாரில் மேயர் எலெக்ஷனில் பார்த்தோம்,
என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க. அப்படிங்கிற போது இதை டைவெர்ட் பண்ணுவாங்க. சின்சியராக அட்டன் பண்ணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக அதை டைவெர்ட் பண்ணி அந்த போராட்டத்தை சிதைப்பதற்கு தான் அரசு முயற்சி செய்யும். சரி, நீங்க சொல்லியிருக்க ஒரு விஷயத்த ஒரு வெங்கடேஸ்வர் ராவும் அவர் குறிப்பிடுறாரு. நீங்க அம்பானி அதானிக்கான அரசுன்னு சொல்றீங்க. இந்த அடிப்படை ஆதார விலை கொடுப்பது என்பது வந்து அரசாங்கத்திற்கு சுமை கிடையாது. ஏன்னா அந்த அடிப்படை ஆதார விலைன்னு நிர்ணயிச்சுட்டா அது தனியார் நிறுவனங்களும் வந்து அவங்கள்ட்ட அந்த விலைக்கு மேலே தான் வாங்க முடியும், அது கூட குறைச்சி வாங்க முடியாது. அதனால தனியாருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி இந்த அரசாங்கம் கருதுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அடிப்படை ஆதார விலையை நம்ம எப்படி பார்க்கிறது? இது வந்து விவசாயிகளின் கோரிக்கை நியாயமானதுன்னு பார்க்கறதா, இல்லைனா இதை நிர்ணயிச்சுட்டா அரசாங்கத்துக்கு செலவு ஒன்று, இன்னொன்று விலைவாசியெல்லாம் ஏறி போயிடும். உணவுப் பொருட்களோட விலைவாசி ஏறிச்சுன்னா சாதாரண மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பெரிய நெருக்கடி வந்துடும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்குறேன். அதாவது விவசாயிகள் வந்து தங்களுடைய விளைபொருளுக்கான விலையை தீர்மானிக்கிற இடத்துல இந்திய வரலாற்றில் எப்போதுமே இருந்ததில்லை. விவசாயிகளுக்கான முடிவுகள் எல்லாம் விவசாயிகளே எடுத்ததே இல்லை நம்முடைய இந்திய வரலாற்றில். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த விவசாயிகளுக்கான விவசாயத்து சம்பந்தமான முடிவுகளை பூரா அரசுகள் தான் எடுக்கும். அரசுகளுக்கு வந்து விவசாயிகள் முக்கியம் கிடையாது. அவங்களுடைய உணவு தட்டுப்பாடு வந்துடக்கூடாது, உணவு உற்பத்தி நிறைய இருக்கணும், அப்படி வேறு மாதிரியான ஃபோக்கஸ் தான் அரசாங்கத்துக்கு இருந்திருக்கு. பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து நான் சொல்கிறேன், காங்கிரஸ் காலத்துலேயும் அப்படி தான். அபரிமிதமான உற்பத்தி இருந்தால் அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரி தான் யோசிப்பாங்களே தவிர விவசாயிகள் உற்பத்தி பண்ணானே அவனுக்கான நியாயமான இது கிடைச்சதான்னு எப்போதுமே ஹிஸ்ட்ரியில் அதுக்கான எந்த நம்ம தலைவர்கள்லாம் கிளைம் பண்ணுறாங்களே, நானும் ஒரு விவசாயி தான்றதை கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து இதெல்லாம் கேம்பெயின், அதெல்லாம் அதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறதுக்காக எல்லாருமே ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளுக்கான நியாயத்துக்கு கேட்குறாங்க அவங்க. ஸோ அது வந்து எம்எஸ் சுவாமிநாதனுடைய ஆய்வுகள் பல ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு தானே இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் கேட்குறாங்க அவங்க. இப்போ 5 பொருளுக்கு நான் வந்து தர்றேன்னு சொல்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்கல்ல அரசு. ஆமாம், 23 பொருட்கள் இதுக்கு அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஒரு 5 வரைக்கும் இறங்கி 23 கொடுத்தாங்கன்னா அந்த ஏழை விவசாயிகள் சொல்லக்கூடிய மற்ற பகுதிக்கும் அது பயன்படும். நீங்கள் இது இவங்க பணக்காரங்கன்னு சொல்லி இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா சரி, இது 23 கொடுத்தா எல்லாத்துக்கும் கிடைக்குமே, அது செய்ய வேண்டியதான அரசு. 11 லட்சம் கோடி செலவாகும்னு சொன்னால் என்ன, அரசு வந்து வெட்டியாக செலவழிக்கிற அரசாங்கம் தான் இது. என்ன எதுக்கோ செலவழிக்கிறாங்க. விவசாயிகளுக்காக 11 லட்சம் கோடி செலவழிச்சா என்ன தப்பு இருக்குது? அதில் ஒரு தப்பே கிடையாது. அதனால விலைவாசி கூடுதுன்னா விவசாயிகளும் சாமானிய மக்களுடைய பகுதி தானே. சரி, இதில் இன்னொரு பகுதி இருக்குது. தேர்தல் நேரத்தில் இவங்க போராடுறாங்க. இதே இது மற்ற நேரத்தில் போராடி இருந்தாங்கன்னா ஒருவேளை அவர்களை நசுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் தேர்தல் நேரத்தில் மோடி அரசுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இதை மோடி அரசு எப்படி கையாள்வார்? ஒரு மேஜிக் ஃபார்முலா கொண்டு வர்றதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறான். அந்த மாதிரியான வாய்ப்பு எதுவும் இருக்கா? இல்லை, இது வந்து சின்சியராக இதுக்கு அட்டன் பண்ணுறது தான் இருக்கிற ஒரே மேஜிக்கு என்னுடைய பார்வையில். இதில் வந்து என்ன எலெக்ஷன் நேரத்தில் போராடுறாங்கன்னா அது அவங்க சூஸ் பண்ணி தான் போராடுறாங்க. மற்ற நேரம்னா 1 வருஷம் 2 வருஷம் போராடி பார்த்தாங்கல்ல, 300 பேர் செத்தாங்க, ஆனாலும் இறங்கி வரலையா அரசு, மோடி அரசு இறங்கி வரல. ஸோ இப்போ இந்த டயத்தில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பித்தான் விவசாயிகள் இந்த நேரத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கரெக்டான சாய்ஸ் அது. ஒரே மேஜிக்கு வந்து இந்த கோரிக்கைகள் செட்டில் பண்ணுறது தான். சரி, இது வந்து அரசாங்கம் முடிவெடுக்கிறதோட சேர்த்து தனியாரும் அவர்களும் அவர்களுடைய பங்களிப்பு இருக்குது இல்லை? நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்போ தனியாருடைய ஒப்புதலை வாங்குறது ஒருவேளை அது கடினமா இருக்குதோ? அரசாங்கம் செலவு பண்றது கூட நீங்க சொல்றது மாதிரி மக்கள் நல திட்டம் செலவு பண்ணலாம், ஆனால் தனியாருடைய ஒரு ஒப்புதலையும் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அரசு முடிவெடுத்து அறிவிச்சாச்சுன்னா தனியார் அதை ஃபாலோ பண்ண வேண்டியதானே. இதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதுதான் சொல்லிட்டா அதுக்கு மேலே அவங்க வந்து விலை பேசி விவசாயிட்ட கொள்முதல் பண்ண வேண்டியதானே. இல்லை, என் கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, அரசாங்கம் சட்டம் போட்டுட்டா எல்லாரும் கடைபிடித்தாங்கன்னு அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு நிறுவனங்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்க அந்த இடத்துல இருந்து விலகிடுவாங்கல்ல. அப்போ பொருளாதாரம், வர்த்தகம் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிடும். நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்தா வராதா? வராது. ஏன்னா தனியார் விலையிட்ட நல்லது தானே, அரசு நேரடியாக கொள்முதல் பண்ணிட்டு போகுது. அதுதானே நம்ம விவசாயிகள் கேட்குறாங்க. அரசாங்கமே கொள்முதல் பண்ணி அரசாங்கம் நடத்த வேண்டியதானே. பப்ளிக் செக்டாரில் வச்சு இது கொள்முதலை கொண்டு போக வேண்டியதானே. தமிழ்நாட்டில் அது மாதிரி கொள்முதல் பண்ணுறதுக்கான கிட்டங்கிகள் எத்தனை வச்சுருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். அது மாதிரி அங்கே ஆல் இண்டியா லெவலில் உருவாக்க வேண்டியதானே. தனியார் போனால் போயிட்டு போகிறான். இல்லை, இது வந்து வேற ஒரு விவாதத்துக்கு நம்ம நகர்ந்து இல்லையா? இது வந்து பொதுத்துறையா தனியார் துறையா அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு நகர்ந்து இல்லையா? இதற்கான கட்டமைப்பு அரசாங்கத்திட்ட இருக்குதா? அரசாங்கம் செய்யும் போது அதில் ஊழல் அதிகமாக இருக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்படியான பல்வேறு விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். ஆமாம், அதாவது தனியார் துறைக்கு ஆதரவான கருத்தியல் உள்ளவர்கள்
பொதுத்துறையில் இருந்தால் ஊழல் வரும்னு சொல்கிறது வந்து அது தனியார் துறைக்கு ஆதரவான கேம்பெயினாக தான் நான் பார்க்குறேன் அதை. அதில் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை உண்மை இருக்கலாம், அது சரி பண்ண வேண்டியதானே. இப்போ வந்து இப்போ சண்டிகார் எலெக்ஷனில் இது ஊழல் பண்ணிட்டாரு ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரு, சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு சரி பண்ணிடுச்சு இல்லையா? இப்போது அது மாதிரி அரசு தலையிடணும், கோர்ட்டு எதுக்கு இருக்குது, அது தலையிட்டு ஊழல் சரி பண்ண தானே முன் வந்து இப்போ இத்தனை கேஸ் எடுக்கிறாங்க, ஊழல் வழக்கு எடுக்கிறாங்க இல்லையா கோர்ட்டு. அது மாதிரி சரி பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு நம்முடைய பியூரோக்ரஸிக்குள்ளேயே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வெறும் நிர்வாகம் மட்டும் இல்லையா, நீதித்துறை இருக்கு. ஆனால் ஊழல் என்பதுங்கிறது இருக்கும், அதை சரி செய்யணுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக பொதுத்துறையே தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? சரி, பிரச்சனை இருக்க இடத்துல பிரச்சனையை சரி பண்ணுமே தவிர ஒட்டுமொத்த அந்த திட்டத்தையே ஸ்கிராப் பண்ணுறதும் சரியா இருக்கான்னு சொல்றீங்க. இறுதியாக அவர்கள் முடிக்கிறதுல வந்து அதை நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எதிர்கட்சிகள் இல்லை, அதனால ஒரு வெற்றிடம் இருக்கு, வெற்றிடத்தை விவசாயிகள் நிரப்பிட்டாங்கன்னு சொன்னதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னீங்க. ஆமாம், நிச்சயமா. எதிர்கட்சிகளோட பங்கு இந்த போராட்டத்தில் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் இதை சப்போர்ட் பண்ணுறத தவிர வேறு என்ன சாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இந்த போராட்டம் வந்து பெருசாகும் போது அது நிச்சயமாக வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி மனநிலையை கண்டிப்பாக உருவாக்கும். அது எதிர்கட்சிகளுக்கு தானே சாதகம். ஏன்னா எப்போதுமே பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு தான். இந்தியாவில் இது வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த எந்த ஒரு கட்சியுமே 50% கிட்ட கூட வாங்கினதில்லை. இப்போ இருக்கிற மோடி அரசுமே வந்து பிஜேபி வாங்கினது 34%, என்டிஏ அலையன்ஸ் 37.46, என்டிஏ மொத்தமாக சேர்ந்து 45% வாங்கியிருக்காங்க. இந்தியா வரலாற்றில் இது வரைக்கும் அதிகபட்ச ஓட்டு வாங்கினது ராஜீவ்காந்தி தான். இந்திரா காந்தி மர்டரை ஒட்டி ராஜீவ்காந்தி அந்த அனந்தாப் அலையில் 48% வாங்கினார். இப்போ ரியலாக வந்து பெருவாரியான மக்கள் வாக்களிக்கலை பிஜேபிக்கு மோடிக்கும், அதுதான் உண்மை. இந்தியன் தேர்தல் முறை காரணமாக இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க, சீட்டை வச்சு போயிட்டுருக்கோம். தேர்தல் சீர்திருத்தத்தை எதிர்கட்சிகள் கோர்றாங்க. அந்த சீர்திருத்தம் நடந்துச்சுன்னா உண்மையான மக்களுடைய மனநிலை பிரதிபலிக்கும் பார்லிமெண்ட்டில். இப்போ உண்மையான 60%க்கு மேலே மக்கள் வந்து பிஜேபிக்கு வாக்களிக்கலை, ஆனால் அது வந்து ரெப்ரசன்ட் ஆகலை பார்லிமெண்ட்டில். சரி, சிஸ்டத்தினால அது இப்படி இருக்குது. சரி, அதாவது விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற சீர்திருத்தங்கள்லாம் அது ஒரு பெரிய விவாதம் தான். இன்றைக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் எதிர்கட்சிகள் பயன்படுத்தணும், அது வந்து பாஜகவுக்கு ஒருவேளை ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. இது விவசாயிகள்ன்றது இது ஒரு நெருக்கடி தான் மோடி அரசுக்கு. இதை எப்படி கையாளுறார்களோ அதை வைத்து தான் தேர்தலுக்கான முடிவுகள்ன்றதையும் சொல்லுங்க. பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தீங்க. உங்களுக்கு நேரத்துக்கு கருத்துக்கள் நேர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.